நாடகம் தமிழ் மோகனம் இசை நாடகம் தமிழ் என்ற மூன்றிலும் கலைஞர்கள் வாழ்விலும் அயல் திருநாவிலும் சதா நீ கருணை செய் சரஸ்வதி கமலாசுரையே கருணை செய் சரஸ்வதியே காயத்திரியே ஜெயபாரதியே கருணை செய் சரஸ்வதியே
கருத்திலும் மென்னிலும் வெளுத்திலும் முன்னில் தங்குதி ஏற்பானே
சரஸ்வதி சரஸ்வதி அடமலை பேஞ்சு கொஞ்சம் மாதிரில இருக்கு. அன்னைக்கு எங்க அப்பா வந்து ஒதுக்கிட்டார். கல்வி கடலை கடைந்து அமுத அடுத்து நல்விந்தா நாட்டில் கழிக்கும் கவி வாழ்ந்ததலுக்கும் தேச தொண்டை சிறந்த பணியாற்றும் தலைவர்களுக்கும் உள்ளத்தின் உணர்ச்சிகளை அள்ளி இறைத்து நடிக்கும் எமது உயிர் ஓவிய நடிகர்களுக்கும் மேலும் இச்சபையில் கூட்டிருக்கும் கிராம பொதுமக்கள் அனைவருக்குமே சிரம் தாழ்ந்த முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். யார் எத்தொழிலை செய்தாலும் குற்றமல்ல, செய்வது என்பது எளிதல்ல. சலதார விழும் நீரும் சாகரம் தன்னை சேர்ந்தால் குலமன்றை கொள்வதனால் குறைகடல் வெறுப்பதுண்டோ? புலவர்கள் தொல் சபையில் புன்கவியாளர் சேர்ந்தால் நலமன்றை கொள்வதனால் நவிழ்வது பெரிய குற்றம். சலதாரிலிருந்து வெளிவரக்கூடிய அசுத்தமான நீரானது சாகரம் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தின் இடத்தை போய் கலக்கும் பொழுது அது தன் இனமென்றும் உறவினர் என்றும் ஏற்றுக்கொள்கிறதை தவிர விட்டு விடுவதில்லை. அதுபோல பெரியோர்களாகி உங்களிடத்தில் சிறைய விரித்து பறந்து வந்துள்ள இந்த புதிய பறவைக்கு சொல் குற்றம், பொருட்குற்றம், அபிநய குற்றம், எந்தவித குற்றம் தென்படினும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைகொண்டு என்னையும் என்னை சார்ந்தவரையும் அன்புடன் அரவணைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டாலும் எத்தொழில் செய்தாலும் எம் குலப்பெருமான் முருகப்பெருமானை வணங்க வேண்டும், அவனின் நல்லாசை பெற வேண்டும். முருகனே, செந்தில் முதல்வனே, மாயன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கைமுகன் நம்பியே, நின்னுடைய தண்டைக்காலை எப்பொழுதும் நம்பியே இருக்கும். குறிஞ்சி நிலவேதன் கொற்றவன் நம்பிக்கும் தங்கை மோகினியாளுக்கும் வளர்ப்பு குழந்தையாய் 7 உடன்பிறவாத சகோதரர்களுடன் வளர்ந்து வருகின்றேன். நற்றமிழ் மொழியால் அனைத்து மக்களுமே செல்லமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்கள் உள்ளத்திலும் நல்லதோர் இடம் பெற்று ஸ்ரீ வள்ளி வள்ளி என்று அழைக்கப்பட்டு பற்பல வல்லுநரிடம் கல்வி பயின்று கற்றவர்களிடத்திலும் என்னை பெற்றவர்களிடத்திலும் பேரும் புகழும் பெற காரணமாயிருந்த முருகப்பெருமானை இசைத்தமிழ், இயற்றமிழ், நாடகத்தமிழ் என்று சொல்லக்கூடிய முத்தமிழில் பாட்டெடுத்து வணங்கிவிட்டு கலைப்பறைக்கு செல்லலாமே. சத்தியம் சிவம் சுந்தரம் சரவணன் திருப்புகழ் மந்திரம் அழகன் முருகனிடம் ஆசி வைத்தேனா
இவரங்க மேடையிலே இசை கலைஞர்களை பாராட்டி நமது நாடக அமைப்பாளர் வள்ளிமுருகன் சார்பாக ஒரு 400 புதிய காசுகளை அன்பளிப்பா அளிக்கிறார்கள். நன்றி, வணக்கம். சொல்லிட்டு வாங்க தலைவர், பையமா இருக்க நாடக அமைப்பாளர். நாடகத்துடைய அமைப்பாளர் பாசத்துக்குரிய அன்பு ஒருவன் இந்த இசைக்கலைஞர்களை பாராட்டி 401 ரூபா என்பது பெரும் விஷயத்த அன்பு அமைப்பாளர் வள்ளிமுருகன் அவர்களுக்கு எங்களது இசைக்குழு எங்களை கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி நன்றி. பக்கவாத்திய கலைஞர்களை பெருமைப்படுத்தும் வகையில் அன்பில் பளித்தும் கைதட்டி உற்சாகப்படுத்தியும் பெருமைப்படுத்திய கர்த்தலக்கம்பட்டியை சேர்ந்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்குமே நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். முருகனை வணங்கிவிட்டாலும் அவரது அன்னையாக ஊருக்கோர் அவதர்மை தோற்றமளிக்கும் மாரி காளி நீலி திரிசூழி ஆத்தாளை எங்கள் எங்கமெல்லாம் பொத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவி அடங்க காத்தாளை அன்னை இமையவளை ஓம்கார ரூபினியே ஓம் சக்தி பராசக்தி என்று அழைக்கக்கூடிய அபிராமி வள்ளியே வெள்ளை கலைபடுத்தி வெள்ளை பணிபுண்டு வெள்ளை கமலத்தை வெற்றிருப்பால் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு நமக்கெல்லாம் என்றுமே சரியாசன் கொடுத்து வைத்த கலைவாணியின் பொற்பாதங்களை பணியலாம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து நான் உனக்கு தருகிறேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே சங்கத்தமிழ் மூன்றும் நீ எனக்கு தா அப்படின்னு கேட்டாலே அதுபோல எம்பெருமான் முருகனை வணங்கி கொண்டே இருக்கலாம். முத்தாளம்மன் மீண்டும் இந்த மேடைக்கு வரவழைக்கக்கூடிய நம்மளுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்த அன்புள்ளங்களுக்கு நன்றி. அவங்களா கொடுக்கல, முத்தாளா அம்மன் வந்து முத்தன நம்மளா தான் கேட்டுருங்க. தெரியுமா தெரியாதா? ஏன்னா நம்ம செல்ல வேண்டிய ஊர்லாம் வேற, ஏதோ நின்று போய் நம்மளுக்கெல்லாம் மீண்டும் இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்து நாடக நடிகர்களுக்கு பெருமைப்படுத்தும் வகையில் பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நேரம் இருக்குது, இந்த வேண்டுதலுக்குனாங்க இந்த நாடகத்தை நடத்திக்கிங்க அப்படின்னு மீண்டும் அந்த வாய்ப்பினை கொடுத்த அன்பு கிராமத்தார்களுக்கு நன்றி நன்றிகட வணக்கம். உடனே கிடைச்சிருமா? இந்த மாதிரி இடத்துக்குலாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப புண்ணியம் செஞ்சுருக்கணும் கண்டிப்பாக. ஏன் முறைச்சு பார்த்துக்கிட்டே எல்லாரும் உட்காந்துருக்க மாதிரி இருக்கு? அமைதியாக ரசிக்கிறாங்க. அமைதியாக ரசிக்கிறாங்களா? இருந்தாலும் எனக்கு பார்க்க முறைச்சு பார்க்குற மாதிரியே ஒரு தோணலாம் இருக்கு. கண்ணாடி போட்டு கேட்குறியா? ஏன் கண் நல்லா தெரியுதுப்பா, எல்லாம் பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் அப்படி இருக்குன்ற. இருந்தாலும் அந்த அம்மனை வணங்கி விட்டு கலைப்படிக்கு செல்லலாம். கனியமுதே கருணை கடலே துணை நீ சுந்தரே மயிலே கடம்பவன குயிலே மாதவன் போற்றும் எழிலே பதமலத்தனை பணிந்தோமே அங்கைய கொன்னியே தொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து தொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுத மொழி உமையால் வீற்றிருந்தாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 மதுரையிலே. பாவை வந்தாள்
மதுரை மீனாட்சி சன்னிதானம் அந்த அழகிய மதுரையிலே 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 கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுகள் மொழி உமையால் ஆட்சி செய்தால் நம் அழகிய மாநகர் மதுரையிலே 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 குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்கள் இருந்தாலும் குறிஞ்சி நிலத்தில் வேள்வி மலை சார்லிலே முருகனுக்காக செந்தனையும் நம்மளது உணவிற்காக கருந்தனையும் விதைக்கப்பட்டுள்ளதாம். திணைகளுக்கும் சேதாரமின்றி பறவைகளுக்கும் சேதாரமின்றி கையில் கவனோண்டு வானம்பாடி வரக்கூடிய பட்சிகள் எல்லாம் காணம்பாடி விரட்ட வேண்டும் என்று அப்பா சொல்லியிருக்காங்க. 80-70 நாடகத்துக்கு சொல்லிட்டு மட்டும் போயிட்டார். ஒரு நாடகத்துக்காவது கூட்டிகிட்டு வரோம் பார்த்தா வரவே இல்லையே. அப்பா ரொம்ப 10 வருஷம் திரும்பி இருக்குங்க. ஒரு வருஷம் ஆச்சு அவரை பார்த்துட்டு. அப்படி சொல்லுங்கப்பா, வேற மாதிரி நினைச்சிட போறாங்க. நம்பிராசனை காணாமனு தாயில் சிறந்த கோவில் இல்லை, தந்தை செல்மிக்க மந்திரம் இல்லை என்ற வாக்கியத்தை பயன்படுத்த இடத்தில் காவலுக்கு செல்ல வேண்டும். கண்ணு கருத்துமாக காவலை பார்க்க வேண்டும். இந்த காவலுக்கு உறுதுணையாக உங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகணும்னு அன்புமணி காப்புதூர் பாசத்துக்கு அன்புள்ளம் இங்கு சக்தி பாரதி அவர்களுக்கு 51 ரூபாய் அன்பில் பெருத்த புதுமை செய்த அன்புள்ளங்கள் அன்புமணி காப்புதூரை சேர்ந்த அன்புள்ளத்திற்கும் கைதட்டி உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிற அன்பு ரசிக பெருமக்கள் அனைவருக்குமே நன்றி கடந்த வணக்கம். விடிகிற வரைக்கும் இப்படியே இருங்க. உங்களுடைய சன்மானம்லாம் எங்களுக்கு பெருசாக எது தெரியுமா? கைதட்டல் ஒன்றே மிகப்பெரிய சன்மானம் என்று சொன்னார்கள். நம்மளுடைய பிம்பம் எப்படியெல்லாம் பிரதிபலிக்கின்றதோ அதுபோல தான் அங்கேயும் பிம்பம் பிரதிபலிக்குமா. ஆனால் என்ன கொஞ்சம் காற்றடிக்கிறது, தூக்கம் வந்தாலும் வரும். தூக்கம் வந்தாலும் இங்கேயே கூட தூங்குங்க. காலையில் நாங்கள் போகும்பொழுது உங்களை எல்லாம் எழுப்பி விட்டு செல்கிறோம். எங்களை மட்டும் தனியாக ஒத்தையில் விட்டுட்டு ஒவ்வொரு பாட்டுக்கு 4 பாய் கிளம்புது. காலையில் எப்படி அவர் வரையில் மொத்தமும் கிளம்பிடுமோ அன்னைக்கு மாதிரி. ஏய் நல்லதா இருந்து எல்லாரும் பார்க்கணும்ப்பா. நீங்களாம் இருந்து பார்ப்பதற்கு நாங்கள் கூட போன செஞ்சுருக்கணும். இதுக்கிட்ட தன்மையோடு அருமையான ஒளிப்பெருக்கி அன்னைக்கு ரொம்ப அதே தானே ரொம்ப அருமையாக இருக்குன்னு சரிப்படுத்திட்டீங்களா? அன்னைக்கு கீழே விழுந்ததை இல்லைங்க, ஸ்பீக்கர் கீழே விழுந்துருச்சுங்க. அன்னைக்கு காலையில் நான் கவனிக்கலையா? அப்பேற்பட்ட தன்மையில் ஒளிபெருக்கி அமைத்து கொடுத்தேன் அன்பு உள்ளங்கள் இந்த மண்ணின் மைந்தனை சேர்ந்த அன்புள்ளத்திற்கு நன்றி கடந்த வணக்கம். இப்போ பாருங்க, நம்ம வாசிச்சுக்கிட்டு இருக்கல நம்மளுடைய பொருள் சேதாரம் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு மனசு கஷ்டப்படும். கண்டிப்பா. அப்படித்தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு அப்படி கஷ்டப்பட்டுச்சு. பாடவே முடியல, சுத்த காத்து தானே வந்துச்சு. எனக்கு பதிலாக ராதா செல்விதான் வந்தா. அப்ப அதே மாதிரி அவங்க பொருள் அந்த நேரத்துல விழும்பொழுது அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். அதனால பார்த்ததும் கேட்கணும்னு தோணுச்சு. ஏன்னா அங்கிருந்து ஒரு அம்மையார் கீழே அப்பதான் விலகி போனாங்க. விலகிட்டு இல்லைன்னா மொத்தம் போட்டு அதை அமைக்கிருக்கோம். அப்பேற்பட்ட தன்மையில் அவங்க பொருள் அவங்களுக்கு பெருசு தானேப்பா. அதனாலதான் இந்த இடத்துல கேட்க முடிஞ்சு. நல்லா இருக்குல்லனே, சரிப்படுத்தியாச்சுல. நம்ம சங்கு இருக்கு, இந்த சங்கு சங்குங்கிறது வந்து ஒரு தோரம் தானே. அதுல என்னமாச்சும் ஒரு அடப்பு வச்சுட்டு தண்ணி ஒழுங்கா அடைச்சிருச்சு அன்னைக்கு. அப்பதான் என்னமாச்சும் உள்ள ஒட்டிக்கிட்டா தண்ணி ஒழுங்கா வருமா? அதே மாதிரிதான் நம்ம சங்கு. அதுதான் இருக்கட்டும். இந்த தன்மையோடு என்னைக்காவது நம்மளுக்கு மொத்தமா போவேதான் போயிருது. கேளுறாங்க நான் இருக்கட்டும். ஆமா அதே மாதிரிதான் இந்த காவலுக்கு போடணும் அப்பா சொன்னாங்க. எல்லாரும் கேட்டு சலிச்சு போயிருங்க. வராங்க காவலுக்கு போறேன்னு சொல்றாங்க. ஒரு நாள் கூட காட்டுக்குள்ள போனது இல்லை. ஆனா மத்த இடத்துல போகாட்டாலும் பரவாயில்ல, இந்த இடத்துக்கு போய் ஆகணும். ஏன்னா சுத்தி மலைப்பகுதி தானே. அதனால இந்த சேனல்ல தான் காவல் பார்க்கணும்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. இந்த இடம் மலை சார்ந்த பகுதி. எப்பொழுதும் காலையில மழை வரும்னு நினைக்கிறேன். அந்த மலையோடு சேர்த்து நானும் இந்த காவலை பார்க்க வேண்டும். தனிமையாக காவலுக்கு வந்திருக்கேன். தோழி பெண்கள் வந்திருக்காங்க. அன்னைக்கு 2 அழகி, இன்னைக்கு 2 அழகி. இந்த அழகிகளை அழைச்சிட்டு காவலுக்கு போகணும்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. 7 ஆண் பிள்ளைனாலும் ஒரு பெண் பிள்ளை இல்லைன்னு எங்க அப்பா கவலையாம். பெண் பிள்ளை பிறந்து விட்டாலும் முருகா உனக்காக இந்த இடத்துல திணைகள் விதைக்கப்பட்டு காவல் செய்வதற்கு பருவம் எய்தியுடன் இந்த பெண்ணை அனுப்பி வச்சிருக்கேன்னு நினைக்கிறார். நம்ம ஊர்ல வள்ளிக்கொடி இருக்கு, தெரியுமா தெரியாதா? அன்னைக்கே பார்த்தோம்ல. அதனால இந்த வள்ளிக்கொடியில கண்டெடுக்கணும். எனக்கு வள்ளின்னு பேர் வச்சாங்க. இந்த காவலை பார்க்கறதுக்கு நான் 13 வயசு எனக்கு பொய் கதை மறுபடி அப்படிதான் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்களே மாட்டி கொடுத்துடாதீங்க. இவ்வளோ சிரிக்கிறாங்களே, நம்ப மாட்டேன். உண்மையை சொல்லுங்க. ஆமா ஆமான்னு சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. காலையில காசு வாங்கணுமா வேணாமா? ஒரிஜினல் வயசு 45 சொல்லாத. இப்ப கதைக்கு 15 வருஷம் இருக்கு. நான் 94 பிறந்த டேட்டு கூட நான் சொல்லிடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த தன்மையில காவலுக்கு போகணும். கண்ணு கட்டமா காவலை பார்க்கணும். 15 வருஷம் கழிச்சு வர வயசை இப்பவே சொல்றீங்க. என்ன பண்ணலாம்? இனிமே வரப்போகுதுன்னு.
முன்னக்குட்டி நீங்களாம் ஒரு அப்பை. காவலுக்கு போலாமா? அப்பாவா? காவலுக்கு போறதுக்காக கொஞ்ச நேரம் காதலிக்கலாம். உங்களை எல்லாம் பார்த்துட்டு காதலிக்கலன்னா எப்படி இருக்கும்? முருகனை காதலிக்கலாம்னு சொன்னேன். அந்த காதலை உங்கள்ட்ட சொல்லலாம்னு வந்திருக்கேன். காதல் எப்படி தெரியுமா? எப்படி? தெய்வீகமான காதல். கந்தன் இடத்துல ஒரு காதல். இரண்டாம் நம்ம கட்டிக்கிறேன்னு ஒத்த கால பிடிவாதம். இன்னொரு காலம் என்னாச்சு? பிடிவாதம். அந்த பிடிவாதத்தோட காத்திருக்க அந்த முருகனை கட்டிக்கொள்ள வேண்டும் என்று, அந்த முருகன் வர வேண்டும் என்று எதிர்பார்த்து, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை, கண்ணனுடைய என்னாலும் நம்பாழ்வில் கவலையில் என்று வாக்கியத்துக்கு இறங்கிவார். வேலும் மயிலும் மல்லாசி புரிமாக அமைந்தாலும் வேலைவள நினைச்சு எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்கேன். நம்மளுக்கெல்லாம் உணவளிச்சாங்க. உணவளித்து பெருமைப்படுத்தி அன்புள்ளங்கள் அனைவருக்குமே இங்கிட்டு ஒரு நாடகம் நடக்குதுப்பா. நான் எப்படி காத்திருக்கேன் அந்த கந்தனுக்காக. நீ போகும் பாதைய பார்த்திருக்கு, ஏ முனிமூக்கு ஏனையாவே திருக்கு. அப்படிலாம் சிறப்பு இருக்குது. உடல் வெப்பத்தை தணிக்கக்கூடியது அந்த மலர். அப்பேற்பட்ட மலரை பயன்படுத்தலான்னு ஒரு ஆசை எம்பெருமான் முருகனுக்காக சூடி கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டே இருந்தாலும் அதில் முதுமாகி அனாதே பிளவை ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்புதல் மேனியாக கொண்டு கருணை கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் உதித்தன
கண்ணன் உலகம் என்று சொன்னார்களே, உதித்த எம்பெருமானை காண்பதற்காகவே வழி மீது விழி வைத்து காத்து கொண்டே இருக்கிறேனே. அந்த கண்ணன் வரலாறு என்று இந்த மார்கழி மாதத்தில் எப்படியெல்லாம் அவனுக்காக கோலமிட்டு காத்திருக்கலாம் என்ற ஒரு ஆசை. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா, நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர், சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்காள் கூர்வேல் கொடும் தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம், மார்கழி திங்கள் அல்லவா மதி கொஞ்சம் நாள் அல்லவா, என் கண்ணன் வரும் பொழுதல்லவா. மார்கழி திங்கள் அல்லவா மதி கொஞ்சம் நாள் அல்லவா, இது கண்ணன் வரும் பொழுதல்லவா. ஒரு முறை உனது திருமுகம் பார்த்தால் விடை பெறும் பொழுதல்லவா. ஒரு முறை உனது திருமுகம் பார்த்தால் விடை பெறும் பொழுதல்லவா. வருவாய் தருவாய் அல்லவா. மார்கழி திங்கள் எல்லாம் மதி கொஞ்சம் நாள் அல்லவா, இது கண்ணன் வரும் பொழுதல்லவா. இதயம் இதயம் எரிகின்றதே, இறங்கிய கண்ணீர் அணைகின்றதே, உள்ளங்கையில் ஒழுகும் நீர் போல் என் உயிரும் கரைந்ததென்ன. இருவரும் ஒரு முறை காண்போமா, இல்லை நீ மட்டும் என் உடல் காண்பாயா. என்ற ஜோதியில் காதலை எரிப்பது சரியா பிழையா, பதில் நீ சொல்லையா. மார்கழி திங்கள் அல்லவா மதி கொஞ்சம் நாள் அல்லவா, என் கண்ணன் வரும் பொழுதல்லவா. சுடி தந்த சுடர் கொடியே சோகத்தை நிறுத்தி விடு, நாளை வரும் மாலை என்று நம்பிக்கை வளர்த்து விடு, நம்பிக்கை வளர்த்து விடு. நங்காதல் ஜோதி கலையும் ஜோதி கலைமான் மகளே பாபா, நங்காதல் ஜோதி கலையும் ஜோதி கலைமான் மகளே பாபா. ஜோதி எப்படி ஜோதியை எரிக்கும், ஜோதி எப்படி ஜோதியை எரிக்கும். மார்கழி திங்கள் அல்லவா மதி கொஞ்சம் நாள் அல்லவா, இது கண்ணன் வரும் பொழுதல்லவா. ஒரு முறை உனது திருமுகம் பார்த்தால் விடை ஒரு முறை உனது திருமுகம் பார்த்தால் விடை பெறும் பொழுதல்லவா. வருவாய் தலைவா வாழ்வே
வரும் பொழுதல்லவா என் கண்ணன் வரும் பொழுதல்லவா இது கண்ணன் வரும் பொழுதல்லவா என்ன ஒரு வாசிப்பு! இப்படியெல்லாம் கர்நாடிக் இசைகளோட என்னுடைய தந்தையார் வாசிப்பதை கேட்க முடியும். அந்த தன்மையோடு எப்பேற்பட்ட தன்மையில் காலத்தை நேரத்தை மனசில் நடக்க வேண்டும். ஆமாம், அந்த பெண்களை எல்லாம் அழைத்து காவல் பார்ப்பதற்கு முன்னாடி நிறைய லாலி லாலி லாலோ லாலி லாலி லாலோ லாலி லாலி லாலோ மச்சானே மச்சானே மச்சான பாத்தீங்களா மணவாழ தோப்புக்குள்ள மச்சான பாத்தீங்களா மணவாழ தோப்புக்குள்ள குயிலக்கா கொஞ்சம் நீ பார்த்து சொல்லு வந்தார காதலையே அவர் வந்தார காதலையே ஏன் மச்சான பாத்தீங்களா அந்த வெள்ளிமலை காட்டுக்குள்ள வெள்ளிச்சனா புன்னகையில் அள்ளி வச்சே காணலையே நான் அள்ளி வச்சே காணலையே ஊர்வல மேகங்களே வந்து ஒரு நாளில் நில்லுங்களே ஊர்வல மேகங்களே வந்து ஒரு நாளில் நில்லுங்களே மயிலாடு காட்டில் தனியாக அவரை தாத்தா சொல்லுங்களே ஏக்கத்தை சொல்லுங்களே அந்த மச்சான பார்த்தீங்களா இந்த வெள்ளிமலை காட்டுக்குள்ள பச்சை பிள்ளை போல் அவர் பார்த்து நிற்க பிச்சை கொடியாட்டம் நான் பார்த்து சொக்க பச்சை பிள்ளை போல் அவர் பார்த்து நிற்க பிச்சை கொடியாட்டம் நான் பார்த்து சொக்க அத்தாரம் கொண்டு முத்தாரம் சுட்ட கொத்தோடு என்ன கையோடு அல்ல கையோடு அல்ல கையோடு அல்ல கத்தூரி கலைமான்களே அவரை கண்ணாத்தா சொல்லுங்களே கஸ்தூரி கலைமான்களே அவரை கண்ணாத்தா சொல்லுங்களே ரோஜாக்கள் ஆடும் தோட்டத்தில் அவரை தாத்தா பார்த்தா சொல்லுங்களே ஏக்கத்தை சொல்லுங்களே அந்த மச்சானம் பார்த்தீங்களா இந்த வெள்ளிமலை காட்டுக்குள்ள கல்யாணம் பேசி கண்டாங்கி சேல தந்தா கையன்னு மாட்டேன் நான் சொல்வேன் கல்யாணம் பேசி கண்டாங்கி சேல தந்தா கையன்னு மாட்டேன் நான் சொல்வேன் புது மஞ்சள் சூடி பொன் மேடையிட்டு மன்னாதி மன்னன் மாப்பிள்ளையாக 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 தலவாழை இல போடுங்க முத விருந்துக்கு வர சொல்லுங்க தலவாழை இல போடுங்க முத விருந்துக்கு வர சொல்லுங்க போட்ட மஞ்சம் வாழட்டும் கொஞ்சம் மனமாற வாழ்த்துங்களே குணமான வாழ்த்துங்களே மனமாற வாழ்த்துங்களே எங்க குணமான வாழ்த்துங்களே மனமாற வாழ்த்துங்களே எங்க குணமான வாழ்த்துங்களே அங்கு 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 அங்கு
பெரியதப்பா உள்ளந்தான் கிரியதப்பா பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா ஊரப்பா பெரியதப்பா உள்ளந்தான் கிரியதப்பா பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா காகிதத்தை அடுக்கடுக்கா சுமக்குதப்பா அடிப்பெருக்கும் பெண்கள் எல்லாம் அழகழகா படிக்கிறப்பா அச்சடிச்ச காகிதத்தை அடுக்கடுக்கா சுமக்குதப்பா ஏத்தினிலே படிக்கிறப்போ எடுத்து சொன்னா புரியாதப்பா ஏத்தினிலே படிக்கிறப்போ எடுத்து சொன்னா புரியலப்பா நாட்டுக்கு தாராணியப்பா வீட்டுக்கு மனைவியப்பா பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா ஊரப்பா கிரியதப்பா உள்ளந்தா கிரியதப்பா பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா காதலுக்கு கெட்டியான உருவப்பா பட்டணத்து காதலப்பா இடையிலே மறையுமப்பா பத்தி காத்து காதலுக்கு கெட்டியான உருவமப்பா காசு பணம் சேருதப்போ காரு வண்டி பறக்குதப்பா காசு பணம் சேருதப்போ காரு வண்டி பறக்குதப்பா சேர்த்த பணம் செலவழிந்தா நாட்டு பக்கம் ஒதுங்குதப்பா சேர்த்த பணம் செலவழிஞ்சா நாட்டு பக்கம் ஒதுங்குதப்பா பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா ஊரப்பா பெரியதப்பா உள்ளந்தா கிரியதப்பா பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா